ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 2024 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் அனுமன் ஜெயந்தி தினம் நண்பர்களே. மேலும் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல ராசி அதிபதி புதன், சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் தவிர இந்த 4 கிரக சேர்க்கை குரு பார்வை பெறுவது இன்னும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறதுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பண வரவுகள் பெறுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக ட்ரை பண்ணி முடியாமல் பணத்தை வசூல் பண்ண முடியாத பழைய கடன்கள் கூட இப்போது வசூலாகும். அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன சோதனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது எல்லாத்தையும் சிறப்பாக நீங்கள் தாண்டி வெளியே வர முடியுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்பொழுது புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. அதனால புதிய நண்பர்கள் வட்டம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். கவர்மெண்ட் தொடர்பான அரசு தொடர்பான காரியங்கள் ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது குறித்த விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த காரியங்கள் அனுகூலமாக சாதகமாக முடியுங்க. அது உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரும். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள், உங்களது உயர் அதிகாரிகள் மற்றும் உங்கள் அக்கம் பக்கம் வீட்டார்கள் அனைத்துடனுமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களது நட்புறவுகள் மூலமாகவும் நீங்கள் நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க. குடும்பத்துக்காக யோசிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. குடும்பத்துக்கும் நல்ல மகிழ்ச்சியை அது கொண்டு வந்து தரும். உங்களுக்கு மிக சந்தோஷம் பெறக்கூடிய வகையில் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க. உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உடல் தெளிவாக மாறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நீங்கள் எதை பற்றி கவலையப்பட தேவையில்லைங்க. சில நூதனமான கலைப்பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அந்த மாதிரி நூதன பொருட்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு நன்மைகள், மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் அனுசரித்து போங்க. அதிகமான வேலை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சரிங்க, உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பணம் சேவிங் செய்யணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதில் அதிகமாக சக்ஸஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். இருந்தாலும் அதை நினைச்சு இங்கே கவலைப்பட வேண்டாங்க. சூழ்நிலை உங்களுக்கு விரைவிலேயே சாதகமாக மாறிவிடும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் பணம் சேமிக்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். மனதில் அமைதியை கடைபிடிங்க. இந்த மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். சில தொலைபேசி வழி தகவல் அல்லது கடிதம் தகவல் மூலமாக உங்களுக்கு நல்ல இனிமையான தருணங்களை சேருங்க. நல்ல இனிமையான தகவல் உங்களுக்கு அந்த மாதிரி தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தபால் மூலமாக வரலாம் அல்லது உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அந்த தகவல் வரலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில அலைச்சல்கள் இருக்குங்க. அலைச்சல்களை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப அவசியங்க. இப்பொழுது வண்டி வாகனங்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கு அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும். அது உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளாக இருக்கலாம். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே அதன் மூலமாக வீட்டுக்கு தேவையானது வாங்குறது மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் இனிமையை பெறணும் அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் நடுவில் 3ஆம் நபர் தலையிட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் கொஞ்ச நேரம் தான் உங்கள் காதலர் கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்க. ஸோ காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு
கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுங்க. ஏன்னா, ரொம்ப நேரம் உங்க காதல் வாழ்க்கையில நீங்க உங்க காதலர் கூட இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் மன திருப்தி ஏற்படாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாங்க. இப்போது புதிய திட்டங்கள் செயலாக்கம் செய்றதுல, அல்லது செலவுகள் செய்றதுல நீங்க கொஞ்சம் தள்ளி போறது நல்லது. இப்போதைக்கு அதுக்கு நல்ல நேரம் இல்ல நண்பர்களே. கொஞ்சம் நீங்க பணத்த செலவு பண்ணிக்கிறதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் உங்களது சீக்கிரமான சூழ்நிலை மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாத நல்ல சூழல் உருவாகுங்கிறதுனால, இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக செலவுகள கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. உங்களது அலுவலக பணிகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டால், அதனால உங்களுடைய விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, இடையூறுகள் எல்லாத்தையுமே நீங்க சிறப்பாக பிளான் பண்ணி, அத மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தாங்க இருக்கணும். அலுவலக பணிகள் சிறப்பாக உங்க காரியங்கள முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் நீங்க யாருமே உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ண அனுமதிக்காதீங்க. மத்தவங்க தலையீடு இல்லாம நீங்களே உட்கார்ந்து உங்க வாழ்க்கை துணையோட பேசினா, நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அமைதியா செயல்படணுங்க. அமைதியை கடைபிடிக்கணும். மனசுல எந்த சண்டை சச்சரவும் இல்லாத அமைதியை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளும்போது, உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வியாபாரத்துல புதிதாக சில முடிவுகள் எடுக்கும்போது உங்க அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். சில நூதனமான பொருட்களை உங்க வியாபாரத்துக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. அற்புதமான நாளுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். அமைதியை கடைபிடிங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அதை தவிர்க்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் நீல நிறத்தை பயன்படுத்துறாங்க. ப்ளூ கலர் இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 8, 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் அனைவரும் கூடயும் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க. அடமட்டா இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போங்க. நீங்க கெட்டு போக மாட்டீங்க. புதிதாக நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெரிதாக மாறக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அனுசரித்து போங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெறுவீங்க. கலைப்பொருட்கள், நூதனமான சில பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இப்ப சாதகமாக முடியுங்க. அது கொடுத்த முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நிறைய சோதனைகள் வரும். இப்படி வந்தாலும் அதை எல்லாத்தையும் உங்களால சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்யோன்யம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஆனா 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்த்து விடுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.